திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றுவின் கிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியே நுனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடு நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமியோடு நமர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ, சித்தாந்தம் கற்றுக் கொடுத்தார்களோ, அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குவதற்குமே குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜய்யா அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சைவ சித்தாந்தம் என்ற நூலை கொடுத்து, அதில் உண்மை விளக்கம் என்ற நூலை கொடுத்து, ஜோதிடத்தோடு இணைத்து புதிய சித்தாந்த ஜோதிடத்தை உருவாக்குவதற்கு அருளாசி கொடுத்த மணவாசகர் தேவருடைய திருவடிகளையும், மெய்கண்டாருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு போன வாரம் நம்ம பாலா சார் வந்திருந்தாங்க, பொது கேள்வி பதிலாக பார்த்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது சிம்ம ராசியினுடைய தன்மைகள் என்ன. நம்ம காலபுருஷ தத்துவத்துல 5வது வீடு என்று சொல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? கேக்குதுங்கய்யா. 5வது ராசி சிம்ம ராசி. அப்போ சிம்மத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது என்ன? சிம்மத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? 5ஆம் இடத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த 5ஆம் இடத்தை நம்ம எப்படி, சிம்மத்தினுடைய தன்மையும் 5ஆம் இடத்தையும் எப்படி புரிந்து கொள்வது, அந்த லக்னத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். சிம்மம் நெருப்பு தத்துவ ராசி. தத்துவங்கள்ல இது நெருப்புன்னு சொல்லக்கூடிய நெருப்பு தத்துவ ராசி. ஆத்மா உரைகின்ற ராசி. ஆத்மா உரைகின்ற ராசி. இது எப்பவுமே சிங்கத்தினுடைய உருவத்தை இதுக்கு இதாக கொடுத்திருப்பாங்க. ராசிகளிலே இது ராஜா, தலைமை தத்துவ ராசியாக சொல்லப்படுகிறது. மேசம் முதல் ராசி, அது அகங்காரத்தினுடைய தன்மை. சிம்மத்தினுடைய அதிபதியான சூரியன் உயிர் என்று இயங்கக்கூடிய ராசி. ஆனா அந்த உயிரினுடைய தத்துவம் அடங்கி இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது சிம்மம். கம்பீரத்தையும் மலையும் மலை சார்ந்த இடத்தையும் உடல் பகுதியில் இருதயத்துல உட்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடியது சிம்மம். அப்போ கடகமும் இருதயத்தை குறிக்கும், சிம்மமும் இருதயத்தை குறிக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வயிற்றையும், ஏன்னா மேல் வயிறு, அடிவயிறு கண்ணி வந்துடும், மேல் வயிற்றை குறிக்கக்கூடிய ராசி. தலைமை பதவியை கொண்ட ராசி. ஏன்னா சூரியன் தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால ராசியில தலைமை பண்பை கொண்ட ராசி ஆச்சுங்களா. சிம்மம் சூரியனின் 5ஆம் வீடு. அதாவது உயிரோடு ஒட்டிய சித்த பதிவு, சித்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்கக்கூடிய ராசி. நம்ம இதுல படிச்சோம் அல்லவா, சித்தாந்தத்துல படிச்சோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு படிச்சோம். இதுல சித்தம் என்ற பதிவு கருவி இருக்கக்கூடிய ராசி. இதுலதான் பூர்வ புண்ணியங்கள், நாம் செய்த செயல்பாடுகள், அன்றாடம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பதிஞ்சு இருக்கு. அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் இதில் தான் பதிஞ்சிருக்கு. இதுதான் நம்மளை கண்காணிக்கும் கண்காணி. இப்ப அதை பேசுனதுக்கு ஒருத்தர் சொல்லி பேசிட்டாங்கல்லவா. அதான் நாட்டினுடைய தலையெழுத்து ஆச்சுங்களா. நம்மை கண்காணிக்கும் கண்காணி. இந்த சித்தம் தான் நம்ம அன்றாட செய்யக்கூடிய செயல்களை பதிவுகளில் ஏற்றக்கூடியது. உண்மை சொல்ல போனா நம்முடைய எல்லா கணக்கையும் எழுதக்கூடிய சித்திரகுப்தன் இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். ஆச்சா, இத நம்ம எல்லா கணக்கையும் எழுதக்கூடியவன் சொல்றோம் அல்லவா. அப்போ இந்த ராசி
எதையும் பகிர்ந்து சாப்பிடாத ராசி. இப்ப ராஜாவ பொறுத்தவரையில என்ன கேட்டீங்கன்னா, அவர் சாப்பாடு சாப்பிடையில யாரும் போக மாட்டாங்க. ராஜா எப்பவுமே தனிச்சு தான் சாப்பிடுவார். மகாராணி சாப்பாடு வரும்போது, ராஜா வந்து எல்லாரோட கோந்து சாப்பிட மாட்டார். ராஜா தனிச்சு தான் சாப்பிடுவார். ராஜா வந்து எப்பவுமே அந்த அதனால தான் பகிர்ந்து சாப்பிடாத ராசி. சிம்ம லக்னத்த பாருங்க. அவங்க எல்லாரோடும் சமமா உட்காந்து பகிர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எப்பவுமே சாப்பிடும்போது தனிமை அப்படிங்கிறத அவங்க விரும்புவாங்க. ஆச்சுங்களா? அப்போ சிம்மம் பகிர்ந்து சாப்பிடாத ராசி. ம். இறுக்கமான முகம். எப்பவுமே ஒரு கெத்து, ஒரு இறுக்கமான முகம். எப்பவுமே ஒரு ஒரு ராஜா எப்படி இருப்பாரு? அந்த கெத்தா ஒரு சிரிச்ச முகம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஆனா அன்பு இல்லாம இருக்காது. இது அன்பின் பிறப்பிடமான ராசி. அது உள்ளுக்கு கோவில் பார்ப்பீங்க. அன்பு பிறக்கக்கூடிய ராசி. ஆழ் மனதில் அன்பு பிறக்கக்கூடிய ராசி இதுதான். ஆனா, அந்த ஒரு இறுக்கமான முகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் எப்பவுமே. சிம்மத்த பொறுத்தவரைக்கும். நீங்க அது பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் முகத்த பார்த்தாலே சிம்ம லக்னமா, சிம்ம ராசியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆச்சுங்களா? இந்த படபடபடன்னு பேசுவாங்க. அவங்க விருச்சகமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். படபடபடன்னு அந்த பேசக்கூடியது வந்து விருச்சகம். அவசரம். படபடன்னு பேசும். சிம்மம் வந்து எப்பவுமே இறுக்கமா இருக்கும். சொல்ல நிறுத்தி நிதானிச்சு வரும். ஆனா, அந்த ஒரு சிங்கத்தினுடைய அந்த முகம் எப்படி இருக்கும்? ஒரு இறுக்கமான முகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஆச்சுங்களா? அப்படி சொல்லக்கூடிய ராசியாக சொல்லப்படுகின்றது. ஆழ் மனதில் சித்தத்தை குறிக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படுகின்றது. ஆழ் மனதில் சித்தத்தை குறிக்கக்கூடிய ராசி என்று சொல்லப்படுகின்றது. நம்ம சித்தத்த பத்தி படிச்சிருக்கோம் ஏற்கனவே. சித்தத்துல தான் நம்ம அன்றாட செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் பதிவாகுது அப்படின்னு படிச்சிருக்கோம். இது சித்தத்த குறிக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறனால தான், இந்த சிம்மம் பொறுத்தவரையிலும் சிம்மத்துல ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது, எந்த லக்னத்துல பிறந்தாலும், சிம்மத்தில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது, படிப்புல ஒரு ஸ்லோ இருக்கும். ஏன்னா, சிம்மம் பதிவு கருவி அப்படிங்கிறனால, இவங்க எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும், அவங்களுக்கு 5ஆம் இடத்தையும் குறிக்கும். ஆனா, இந்த சிம்மம் அப்படிங்கிற இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது, அந்த மனதில் பதிகின்ற தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது இது அதுவும் திரிகோண ராசியா அமைஞ்சு பாவகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப தப்பு. கேந்திரமா அமைஞ்சுட்டா கூட பரவால்ல. திரிகோணமா அமைஞ்சு பாவகிரகங்கள் சிம்மம் வந்து லக்னத்துக்கு திரிகோணமா அமைஞ்சு பாவகிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஒரு படிப்பில ஸ்லோ அப்படிங்கிறது குடுக்கும். இதுதான் இந்த சிம்மம் அப்படிங்கிறது படிப்பை எப்படி உள்வாங்க போறான்னு சொல்லக்கூடிய ராசி. அதாவது இவன் வந்து ஒரு ஒரு படிப்பை வந்து ஒரு என்ன சொல்றது? சுவைத்து படிக்க போறாங்களா? இல்ல வந்து அத ஒரு சுமையா கருதி படிக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் காரண காரியம் அப்படிங்கிறது சிம்மத்த பொறுத்தவரையிலும் இருக்கும். சும்மா ஏதோ வந்தோம், ஏதோ செயல்பட்டோம் அப்படின்னு இருக்காது. ஒரு ராஜா வர்றாருன்னா, ஒரு காரண காரியம் இல்லாம ராஜா வருவாரா? காரண காரியம் இல்லாம ராஜா வரமாட்டார்ல. அதே மாரி தான் சிம்மத்த பொறுத்தவரையிலும். ஆச்சுங்களா? எந்த ஒரு காரண காரியம் அப்படிங்கிறதும் இல்லாம இவங்க செயல்பட மாட்டாங்க. சிம்மத்தை பொறுத்தவரையிலும் செயல்பட மாட்டாங்க. இப்போ சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்து பலனளிக்கும் பொழுது, மேசம் எப்பவுமே தடாதடான்னு ஒரு 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 முரட்டுத்தனமான ஒரு முரடன்னு சொல்லக்கூடிய அகங்கார தத்துவத்தினுடைய தன்மை இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறனால, மேசத்திலிருந்து ஒரு கிரகம் பலன் கொடுக்கும் பொழுது, கரடு முரடா இருக்கும். ஆனா, சிம்மம் மேசம் போல் இல்லாமல் தர்மத்தின்படி பலனளிக்கும் என்றாலும், அதுவும் மேசமும் தர்ம தத்துவ ராசி தான். தர்மத்தின்படி தான் பலனளிக்கும். ஆனா, அது ஈவிரக்கம் காட்டாம ஒரு ஜெயிலர் மார ஆச்சுங்களா? ஒரு ஒரு நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அப்படியே சடார் சடார்ன்னு வாரி வழங்கும் மேசத்த பொறுத்தவரையும். இப்போ ஆட்டுக்குட்டி அது சண்டையா இருந்தாலும் சரி, ஆடு சண்டை போடுது பாருங்க, எப்பவுமே தன் மண்டையே உடைஞ்சா கூட நிக்காது. ஆட்ட பொறுத்தவரையிலும் அதனால தான் ஆட்டு தலை அதுக்கு சின்னமா குடுத்துருக்காங்க மேசத்துக்கு. ஆடு போய் முட்டி அதனுடைய மண்டையே உடைஞ்சா கூட ரத்தம் ஒழுகும். ஆனா சண்டை நிக்காது. சண்டை நிக்காது. ஏன்? அது அப்படிதான் இருக்கும். ஆச்சுங்களா? அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதனுடைய ராசி தத்துவம் அப்படி இருக்கிறனால, அது அப்படிதான் இருக்கும். மே இத பொறுத்தவரை மேசத்த பொறுத்தவரையிலும். எப்பவுமே அதுல இருக்கிற கிரகங்கள் பலனளிக்கும் பொழுது முரட்டுத்தனமா குடுக்கும். ஆச்சுங்களா? எத குடுத்தாலும். ஆனா சிம்மம் அப்படி இல்லாமல் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் ஒரு ஈவிரக்கத்துடன் பலன் கொடுக்கும். ஒரு ஈவிரக்கத்துடன் பலன் கொடுக்கும். மேசம் ஈவிரக்கம் இல்லாமல் பலன் கொடுக்கும். ஆச்சுங்களா? சிம்மத்தை பொறுத்தவரையிலும் கருணை செய்யும் ராசி. மன்னனுக்கு கருணை இருக்கணும். அப்பதான்
அந்த மன்னனுடைய ஆட்சி நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம ஆழ்வார்கள் பாடும்போது பெருமாளை வந்து அரசனா வச்சு பாடுறாங்க. இந்த நாட்டை காக்கக்கூடிய தெய்வம் எது? அதாவது இந்த உலகத்தை காக்கக்கூடிய தெய்வம் எது? கரகேசரி. ஐயா எங்களுக்கு ஏதா முருகன். பெருமாள். விஷ்ணு தானே? காக்கும் கடவுள் விஷ்ணுவா? ஏன்னா, அதாவது சிவம் எல்லாத்துக்கும் தலைமை. சிவத்திலிருந்து பிரிஞ்சு சிவத்திலிருந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா. ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அழிப்பவர். இதைத்தான் சிவபெருமானை அழிப்பவர் அழிப்பவர் அழிப்பவர்னு தப்பா சொல்றாங்க. சிவபெருமான் அழிக்கக்கூடிய தெய்வம் கிடையாது. ஆச்சுங்களா? அதாவது சிவபெருமான் மூவருக்கும் தேவர். மூவருக்கும் கடந்து நின்ற தேவர். அவர் வந்து அதுக்குள்ள அப்பாற்பட்டவர். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவர். ஆனா இவருதான் பெருமாள் வந்து காக்கக்கூடியவர். அப்ப ஆழ்வார் பாடும்போது ஒரு மன்னனுக்கு ஒப்பிட்டு பாடுகிறார். பச்சை மாமலை போல் மேனியும் பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தன் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலினும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு பாடுறோம். ஆயர்தன் கொழுந்தே அப்படின்னு பாடுறோம். ஏன் ஆயர்தன் கொழுந்தே? ஆயர்தன் வேறேன்னு பாடியிருக்கலாம் இல்ல. ஒரு மன்னன் நாட்டுக்கு வேர் போன்றவன் கிடையாது. அந்த நாட்டினுடைய மக்கள் தான் வேர் போன்றவர்கள். நாட்டினுடைய மக்கள் தான் வேர் போன்றவர்கள். மன்னன் கொழுந்து. வேரை ஒரு புழு கடிச்சுன்னு வச்சுக்கோங்க. வேர்ல வந்து ஒரு புழு கடிச்சது, வேர் வந்து கொஞ்சம் பாதிச்சதுன்னா கொழுந்து வாடிடும். அதனுடைய எஃபெக்ட் எங்க தெரியும்? கொழுந்து வாடும். அதுபோல நாட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா மன்னனுடைய முகம் வாடிவிடும் அப்படிங்கிற உதாரணம் காட்டுறதுக்கு தான் அந்த பாட்டுல அப்படி வரும். ஏன் பெருமாள் காக்கும் தெய்வம், காப்பாற்றக்கூடிய தெய்வத்துக்கு குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு ஒரு துன்பம் என்றால் பெருமாளுடைய முகம் வாடிவிடுமா. அதனாலதான் ஆயர்தன் கொழுந்தே அப்படின்னு பண்ணார். ஆச்சுங்களா? அப்போ அதனாலதான் இரக்கம் காட்டக்கூடிய ராசி, கருணை காட்டக்கூடிய ராசி, கருணையின் வடிவமான ராசி சிம்மத்தை பொறுத்தவரையிலும். சிம்மத்தை பொறுத்தவரையிலும் அதெல்லாம் இல்ல, ரொம்ப கரடுமுரடான ராசி, சிம்மம் கருணை காட்டாது அப்படிங்கிறதெல்லாம் பொய். அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. சிம்மம் கருணை காட்டக்கூடிய ராசி, அன்பு காட்டக்கூடிய ராசி. இப்ப புரியுதா? சித்தத்தின் பதிவுகள் நன்றாக செயல்படும் ராசி. சிம்மம் கருணையும் நன்மையும் செய்யும் ராசி, புகழ் சார்ந்த ராசி. சிம்மம் இல்லாம ஒருத்தருக்கு புகழ் கிடையாது. ஒருத்தருக்கு புகழ் வரணும்னா சிம்மம் செயல்படணும், சிம்ம ராசி செயல்படணும். அப்ப சிம்ம ராசியில் ஒரு பாவகிரகங்கள் இருக்கும்போது அவருடைய புகழ் தடைபெறும் அல்லது அந்த புகழ் மறைக்கப்படும். அப்ப சிம்மத்தில் எல்லாம் ஹார்ட் ஒர்க் போட்டு லேட்டா புகழ் அடைவாங்க. சிம்மத்துல சனி இருக்குதா, அவங்க புகழ் எப்பவே வந்திருக்கணும், ஆனா லேட்டா புகழ் அடைவாங்க. தாமதப்படுத்தும், அவங்களுக்கு வரக்கூடிய புகழை தாமதப்படுத்தும். பொதுவா சிம்மத்துல சனி பகவான் அந்த தாமதம் அப்படிங்கிறது கொடுக்கும். சிம்மத்தில் நின்று ஒரு கிரகம் பலனளிக்கும் பொழுது, பலனை கொடுக்கும் பொழுது, ஒரு பலனை கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி, தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியம், அதே மாதிரி தன் எதிர்வழியிலே வந்த முன்னோர்கள் செய்த பாவத்தையும் அளவை பொறுத்து அது தன்னுடைய தன்மையில் செயல்படும். இந்த சிம்மம் தான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தையும் தன் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தையும் கணக்கு போட்டு கொடுக்கும் ராசி. சிம்மத்தை பொறுத்தவரை அப்படி கணக்கு போட்டு கொடுக்கக்கூடிய ராசியாக சொல்லப்படுகின்றது. சுகந்தி மேம், சிம்மம் ஒரு ஆன்மாவினுடைய புண்ணியங்களை சுமந்து வரும் ராசி என்பதால் அதில் உச்ச நீசம் கிடையாது. சிம்மம் ஒரு ஆன்மாவினுடைய புண்ணியங்களை சுமந்து வரும் ராசி என்பதால் அதில் உச்சம் நீசம் கிடையாது. ஏன் உச்ச நீசம் கிடையாதுன்னா, பாவமே செய்யாத ஆத்மாவும் கிடையாது. முழுக்க புண்ணிய ஆத்மாவுக்கு பூமியில வேலை இல்லை. அப்போ உச்சம் கிடையாது. முழுசும் ஒரு புண்ணியம் தான் பண்ணியிருக்கான், பாவமே செய்யல அப்படின்னா அவன் மீண்டும் பிறவிக்குள்ளே வரமாட்டான். மீண்டும் பிறவிக்குள்ளே வரமாட்டான். ஆச்சுங்களா? அப்ப முழுசு ஒருத்தர் பாவம் தான் பண்ணியிருக்கான நீசங்க. முழுசு பாவம்னா இந்த மனித உடலே கிடைக்காது. முழுசும் பாவாத்மாக்கு மனித உடலே கிடைக்காது. அப்போ முழுசா பாவம் பண்ணணும்னு மனிதன் இல்லை, முழுசா புண்ணியம் பண்ணணும்னு யாரும் கிடையாது. அப்போ இந்த ராசியில் உச்ச நீசம் கிடையாது.
சிம்மம் ஒரு ஆன்மாவினுடைய புண்ணியங்களை சுமந்து வரும் ராசி என்பதால் அதில் உச்ச நீசம் கிடையாது. அது செயல்படுவதில்லை. முழுமையாக எந்த செயல்பாட்டையும் சிம்மம் இழப்பதும் இல்லை. முழுமையாக உச்சத்தன்மையில் செயல்படுவதும் இல்லை. சிம்மத்தை பொறுத்தவரையிலும் புத்திரஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் ஒன்று. ஆமா, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அதுவே புத்திரஸ்தானம், அதுவே பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ நம்முடைய புண்ணியம்தான் நம்முடைய குழந்தை. நம்ம இதையெல்லாம் அணிவிக்க முடியாம போகுது. அது நன்மையாகட்டும், தீமையாகட்டும். அந்த அணிவிக்கக்கூடியத நம்முடைய நம்ம காலம் முடிஞ்சு நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு போற ஒரு ஒரு செராக்ஸ்ன்னு சொல்லலாம் நம்முடைய குழந்தையை. நாம் செய்த நல்வினை தீவினைக்கு அதை அணிவிப்பதற்கு நம்ம உருவாக்கி கொடுத்த ஒரு செராக்ஸ். நம்முடைய ஒரு செராக்ஸ்ன்னு சொல்லலாம் குழந்தைய. அப்போ அதனாலதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புண்ணியத்தை பொறுத்தே குழந்தை. நாம் செய்த புண்ணியத்தை பொறுத்தே குழந்தை அப்படிங்கிறது குறிக்குது இந்த ராசியை பொறுத்தவரையிலும். சிம்மலக்கணத்தை பொறுத்தவரையிலும் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் புதனுடைய வீடாக இருக்கு. இப்ப சிம்மத்துக்கு 11ஆம் வீடு அது. யாரோ ஒருத்தர் பேசுங்க. தரகஸ்ரீ, சிம்மத்துக்கு 11ஆம் வீடு அது. மிதுனம். சிம்மத்துக்கு 2ஆம் வீடு கன்னி. சுதந்தி மேம், நீங்க வெளியில இருக்கிறீங்களா? ஓம் நம சிவாய. ஆம் ஜி, கல்யாண வீட்ல இருக்கேன் ஜி. இப்ப சிம்மத்துக்கு 11ஆம் வீடு அப்படின்னு, அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் கிளாஸ் சொல்லி நினைக்கிறேன். சிம்மத்துக்கு 11ஆம் வீடு அப்படின்னு சொன்னா மிதுனம். சிம்மத்துக்கு 2ஆம் வீடு அப்படின்னு சொன்னோம்னா தன லாபாதிபதி புதன். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து நிற்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கிறது. அவனுக்கு அறிவு, புத்தி, தன லாபம், எப்பவுமே நல்ல புத்தியுள்ள உள்ள பொழைச்சுக்க அப்படின்னு. இப்ப சூரிய புதன் சேர்க்கை, அது சிம்ம லக்கணத்திற்கு சூரிய புதன் சேர்க்கை நல்ல புத்திசாலித்தனத்தையும் புத்திசாலித்தனத்தோடு சேர்த்த பொருளாதாரத்தையும் கொடுக்குது. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல தனாதிபதியும் லாபாதிபதியும் இணைஞ்சாங்க, அதோட 10ஆம் அதிபதி இணைஞ்சிட்டான், சம்பந்தப்பட்டான் அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல முன்னேறிடுவான். மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல முன்னேறிடுவான். மிகப்பெரிய லெவல்ல தொழில் செஞ்சிருவான். தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துரும். 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோடு இணையும் போது என்னாங்கன்னா கடன் வாங்கி போட்டு தொழில் செஞ்சு மேல வருவான். அங்க லாபாதிபதி கனெக்ட் ஆகும்போது கடன் வாங்கி தொழில் செஞ்சு மேல வந்து கடனை கட்டி உயர்நிலைக்கு வருவான். 10, 10, 6, 11 கணக்காகும் போது 2, 11 அதோட 10, 2, 11 கனெக்ட் ஆனாலே பொருளாதாரம் மேன்மை ஆச்சுங்களா. அதுல லக்னாதிபதி கனெக்ட் ஆயிட்டான் அப்படின்னா அவனை மாதிரி சம்பாதிக்க யாராலையும் முடியாது பொருளாதாரம் ஆச்சுங்களா. அளவு கடந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகத்தை சிம்மத்துக்கு சூரிய புதன் சேர்க்கை பாபத்துவம் இல்லாமல் இருக்கணும். அங்கே ஒரு பாபத்துவம், அதாவது யோகத்தை பங்கம் பண்ணக்கூடிய அமைப்பு அங்க இருக்கக்கூடாது. யோகத்தை பங்கம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அங்க சிறப்பு இருக்காது. யோகம் பங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆச்சுங்களா. அப்போ ஒரு ஆன்மாவினுடைய புண்ணியங்களை சுமந்து வரும் ராசி என்பதால் இங்கு உச்சநீசம் கிடையாதுன்னு பார்த்தோம். சிம்மத்தை பொறுத்தவரையிலும் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் அதுதான் பார்த்தோம். அப்போ சூரிய புதன் சேர்க்கை மிகப்பெரிய ராஜயோகத்தை இவங்களுக்கு கொடுக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. இந்த சூரிய புதன் சேர்க்கை சிம்மத்திற்கு சேர்ந்து 6, 8, 12 மறையும் போது புத்திசாலித்தனத்தை கொடுக்குது. 6, 8, 12 மறைக்கும் போது நிறைந்த புத்திசாலித்தனத்தை கொடுக்குது. எப்பவுமே சூரிய புதன் சேர்க்கை 6, 8, 12 மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கும். இந்த 8ஆம் இடம் என்பது கவனமாக இருக்கக்கூடிய ராசி. ஏன்னா 8ஆம் இடத்தினுடைய சுபத்துவத்தை ஏன் எந்த ஜோதிடருமே ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா, பெருசா எடுத்து சொல்றது இல்லை கிளைண்ட்டுக்கு, இல்ல பெருசா பயப்படுறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 8ஆம் இடம் கத்தி மேல நின்றுட்டு கேக் சாப்பிடுற மாதிரி. 8ஆம் இடம் என்பது கத்தி மேல நின்றுட்டு கேக் சாப்பிடுற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் தவறுனாலும் காலை வகுந்துடும். அதனாலதான் 8ஆம் இடத்தை நம்ம ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட், புதையல் இதெல்லாம் சொல்றோம். இப்ப இது எல்லாமே நம்ம ஒரு நிமிஷத்துல கோடீஸ்வரன் ஆக்கும், ஒரு நிமிஷத்துல கீழே கொண்டு போயிடும். அப்ப அங்க என்ன சுப யோகம் வேலை செய்யுதுன்னு பார்த்து கவனமா சொல்லணும். 8ஆம் இடத்துல கிரகம் இருக்கும் பொழுது 8ஆம் இடத்தில் சம்பந்தப்படும் போது அதை கவனிச்சு சொல்லணும். இல்லை அப்படின்னா அது ஒரு நிமிடத்தில் தலகளா பெருட்டி கீழே கொண்டு வந்து
அதனாலதான் 8ஆம் இடத்தினுடைய யோகத்தை ஒருத்தருக்கு நம்ம எடுத்து சொல்றதுக்கு துணிஞ்சு செய்யுங்க சொல்றதுக்கு பயப்படுறதுக்கு ஜோதிடர் காரணம். இது ஒரு 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 கிரிட்டிக்கலான ராசி ஏற்பு அப்படிங்கிறதுனால ஆச்சுங்களா. அப்போ நம்மனால ஒரு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பொருளாதாரத்தை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த 8ஆம் இடத்தினுடைய யோகத்தை சொல்வதற்கு ஜோதிடர்கள் பெரும்பகுதி பயப்படுவாங்க. அது அது யோகத்தை செய்யும் ராசி தான். கொடுத்தாலும் அளவில்லாமல் இருக்கும், இறக்கினாலும் அளவில்லாமல் இறக்கிவிடும். அது கொடுத்தா பெருசாதான், இல்ல இறக்கினாலும் காலத்துக்கு எந்திரிக்க முடியாது கொடுக்கும். கொடுத்துருச்சுனாலும் அவன் ஆயுசுக்கும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துரும். ஒரு பெரிய சொத்து ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா, ஒரு ஒரு வாரிசில்லா சொத்தே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சொத்து ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா, இவன் தலைமுறைக்கும் இவன் காலத்துக்கும் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து வருதுன்னா 8ஆம் இடம் தான் கொண்டு வருது. அதே மாதிரி ஒரு பெரிய லெவல்ல லாஸ் ஆகிறான் ஒன்னுல இன்வெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இவன் 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 ஆயுளுக்கும் அதுல இருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு மைனஸ் கொடுக்குது அப்படின்னா 8ஆம் இடம் தான் கொடுக்குது. அப்போ இந்த 6, 8, 12 அதுவும் குறிப்பாக 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இந்த ராசிக்கு இருக்கும் பொழுது அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்மத்துக்கு 8ஆம் இடம் குருவோட வீடு, பெரிய தனத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பி நம்ம செயல்பட்டோம்னா சில நேரங்களில் பெரிய இழப்பை கொடுத்துரும். அதனாலதான் அதில் இருக்கிற புத்தி சார்ந்த காரகத்துவத்தை சொல்லக்கூடிய ஜோதிடம் பொருள் சார்ந்த காரகத்துவத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறதுக்கு காரணம். பொருள் சார்ந்த காரகத்துவத்துக்கு பதிலாக புத்தி சார்ந்த காரகத்துவத்தை தான் ஒரே பாடல் சொல்லிட்டான். புதனும் சூரியனும் 6, 8, 12 இருக்கும் பொழுது அது 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைந்த கல்வியும் புத்தியையும் கொடுக்கும், அறிவை கொடுக்கும் அப்படின்ட்டான். அப்ப இவங்கெல்லாம் முதல் போடாம புத்தியை வச்சு தொழில் பண்ணிக்கணும். கமிஷன், புத்தி செயல்பாடு, தன் அறிவை வைத்து செயல்படுறது, இது இப்படி நம்ம செயல்பட்டுக்கணும். இப்படி செயல்பட்டா உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் கிடையாது. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தப்பு. அப்போ அதை யோசிச்சுக்கணும். ஒரு ஆன்மாவினுடைய புண்ணியங்களை சுமந்து வரும் ராசி என்பதால் அதில் உச்ச நீச கிரகங்கள் முழுமையான செயல்பாட்டை இழப்பதில்லை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைப்பது சற்று குழப்பமாகத்தான் இருக்கிறது. சனி பகவான் 3, 11 இருக்கும் பொழுது பெரும்பகுதி நல்ல வாழ்க்கை துணையை தந்து விடுகிறார். இந்த சிம்மத்தை பொறுத்தவரையிலும் 3ஆம் இடமாகிய துலா ராசியில் சனி என்றாலும் அல்லது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் சனி பகவான் என்றாலும் இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தந்து விடுகிறார். மற்ற இடங்களில் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் சில கசப்புகளையும் வாழ்க்கை துணையால் சில கசப்புகளையும் கொடுக்கத்தான் செய்யுது. ஏன்னா சூரியனுடைய புத்திரன் தான் சனி என்றாலும் கூட தந்தை மகனுக்கு இடையே உள்ள உறவு என்பது அவ்வளவு சரியில்லை. அதனால சூரியன் சனியுடைய உறவுக்காரத்துவ அடிப்படையில் 7ஆம் இடம் எப்பவுமே ஒரு கசப்புக்குரிய, அதாவது ஒரு தந்தையாகிய சூரியன் வெறுக்கக்கூடிய அளவுக்கு, தந்தையாகிய சூரியனுக்கு ஒரு கசப்பை ஊட்டக்கூடிய அளவுக்கு எப்பவுமே சூரியனை சனி சந்திக்கும் பொழுது, சூரியன் சனி சேர்க்கையின் பொழுது, சூரியன் சனி பார்வையின் பொழுதும் ஒரு ஆத்மாவில் மிகப்பெரிய ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தும். ஆத்மாவின் மிகப்பெரிய ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தும், ஒரு நோயை ஏற்படுத்தும். அப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு பெரும்பகுதி வரக்கூடிய வாழ்க்கை துணை என்பது ஒரு 3, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. மற்ற இடங்களில் இருக்கும் பொழுது ஒரு பாதிப்பை கொடுக்கிறது. அது சுபருடைய பார்வை, சுபகிரகங்களுடைய சேர்க்கை, சுபகிரகங்களுடைய தன்மை, சனியோடு சேரக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அடுத்துங்களா, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் இவர்களுக்கு 3ஆம் இடமாக வருவதால் காலபுருஷனுக்கு 7ஆம் இடமே இவர்களுக்கு 3ஆம் இடம். அப்போ இந்த 3ஆம் இடம், ஏன்னா துலாம் வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடமே 3ஆம் இடமாக வருவதால் தம் முயற்சியை சமூகத்தோடு சேர்த்து இணைத்து சமூகத்தை தன்மையப்படுத்தி முன்னேறி விடுவார்கள். அதனாலதான் பாருங்க, சிம்மத்தில் ஒரு கிரகம் ராஜகிரகம் என்றாலும் சிம்மம் வலுப்பட்டாலும் அரச பதவின்னு சொல்றோம். அரச பதவி, ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்து, இதெல்லாம் அடைவாங்க. சிம்மத்துல சனி என்ன கூடங்க ஒரு கிராமத்துக்கு தலைவன். சிம்மத்துல சனி பகவான் நின்னாலும் ஒரு கிராமத்துக்கு தலைவன். ஏன்னா சனி வந்து ஒரு கிராம அலுவலர், மணியக்காரன் சொல்லுவோம் அல்லவா, அந்த பதவி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சனீஸ்வரன் ஆச்சுங்களா. அது சனி வந்து சுபத்தோடு சேர்ந்து வளர்த்து நிற்கும் போது ஒரு தாசில்தார் லெவலுக்கு கொண்டு போகும் ஆச்சுங்களா. அதுல கீழே நம்ம கணக்கு போடும்போது ஒரு மணியக்காரர் வரைக்கும் கொண்டு போகக்கூடியது இந்த சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சிம்மத்துல சனி நிற்கும் பொழுது
ஒரு என்ன சொல்றது, வார்டு கவுன்சிலரு, ஒரு சேர்மேனு ஆச்சுங்களா, இந்த மாதிரியான ஒரு சின்ன போஸ்டிங் கொடுத்து, அதனாலதான் இந்த சிம்மத்திற்கு 3ஆம் இடமாக எது வருது? துலாம் வருதா தரகேசரி? ஆமாங்க ஐயா. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் முயற்சிக்கு, தன் வெற்றிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சமூகத்தை பயன்படுத்திக்குவாங்க. சமூகத்தை பயன்படுத்திக்குவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்க? இப்போ ஓட்டு போட்டு தானே அவங்க ஜெயிக்கிறாங்க. ஓட்டு போட்டு தானே அவங்க வர்றாங்க. ஆச்சா? அப்ப ஓட்டு போட்டு அவங்க வரும்பொழுது, சமூகத்தை தன்வயப்படுத்தி, சமூகத்தால் தான் முன்னேறி விடுவார்கள். சமூகத்தால் தனக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ சிம்மத்திற்கு 3ஆம் இடம், 7ஆம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் என்பதால் சமூகத்தை பயன்படுத்தி இவங்க முன்னேறக்கூடிய ஒரு 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 அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ வாழ்க்கை துணையையும் தம் முயற்சிக்கு உறுதுணையாக வைத்துக் கொள்வார்கள். இவங்க எப்பவுமே ஒரு எல்லாருக்கும் வாழ்க்கை துணை தாங்க. வாழ்க்கை துணை அமைஞ்சாதான், வாழ்க்கை துணை வந்து ஒரு உதவியா அமைஞ்சாதான் முன்னேற முடியும். அது எல்லா ராசிக்கும் பொருந்தும். ஆனா சிம்மத்துக்கு பெரும்பகுதி, அதனாலதான் ஒரு ராஜா வந்திருக்காருன்னா மகாராணியை கிட்ட வந்திருப்பாலாம் ராஜ்யசபையில. எந்த ஒரு இதுக்கும் நீங்க கூட்டிட்டு போக முடியாது. அதாவது மத்த எந்த ஒரு பதவிக்கும் கிடையாது. ஆனா ராஜாவுக்கு வந்திருக்கும் போது மகாராணி உண்டா? ராஜ சிம்மாசனத்துல ராணியும் ராஜாவும் சேர்ந்து தான் வந்திருப்பாங்களா? அதான் நம்மளுடைய ராஜ தர்பார்ல பாக்குறோம். அப்போ என்ன கேட்டீங்கன்னா, தன்னுடைய ராணியை, தன்னுடைய ராணியை, தன்னுடைய வாழ்க்கை துணையை இவங்க தன்னுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் தான் இவங்களுக்கு 3ஆம் இடமா வருது. 7ஆம் இடம் சமூகத்தையும் குறிக்கும், பிளஸ் வாழ்க்கை துணையும் குறிக்கும். அது பெண்ணா இருந்தா கணவனை தன்னுடைய வாழ்க்கை துணை எதுக்கு பயன்படுத்திக்குவா, ஆணா இருந்தா மனைவியை தன்னுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆச்சுங்களா? அப்போ வாழ்க்கை துணையையும் தம்முடைய முயற்சிக்கு உறுதுணையாக சேர்த்துக் கொள்வார்கள். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமே இவர்கள் சுகஸ்தானமாக வருவதால் ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் எது? விருச்சகம். இந்த விருச்சகமே உங்களுக்கு சுகஸ்தானமா வரும். பெரும்பாலும் இவங்களுக்கு சுக வாழ்க்கை என்பது அரிது. சுக வாழ்க்கை என்பது அரிது. சுக வாழ்க்கையில அவ்வளவு போறதுக்கு விடாது. சுக வாழ்க்கை ஏன்னா 8ஆம் இடமே வரதுனால அது ஏதோ ஒரு சங்கடங்கள், சுகத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள். நீங்க பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்கலாம் பாருங்க, அவங்க தங்குறது 5 ஸ்டார் ஹோட்டல் தங்குவாங்க எங்க போனாலும். அவங்க சுகமா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃப்ரீயா சுதந்திரமா சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி அவர் போய் ஒரு ரோட்ல டீ கடையில் நின்று டீ சாப்பிட முடியுமா? அப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு இன்னைக்கு சாப்பிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க. அது அமைச்சர்களே கொடுக்குறாங்க. இல்ல வந்து நாட்டு ஆள்றவங்க ஆர்வத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதெல்லாம் அப்பவும் இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் கண்ணை எதிர்த்து தான் நிற்பான். போட்டோவில் நம்ம அதை பார்க்கறது இல்லை. ஆச்சுங்களா? போட்டோவில் நம்ம அதை போட்டோவில் நம்ம அதை பார்க்கறது இல்லை. ஆனா இந்த பக்கம் 2 போலீஸ்காரன், இந்த பக்கம் 2 போலீஸ்காரன் கண்ணை வச்சுட்டு தான் நிற்பான். அதனால சுதந்திரமா அவங்க பேசக்கூட முடியாது. ஏன் பேச முடியாது? ஒரு பெரிய அமைச்சரா இருக்காங்க அப்படின்னா, இது கருத்து என்ன போக்குகளை, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று சென்சார் பண்ணி தான் பேசணும். சென்சார் பண்ணாம பேசிட்டாங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்திட்டுரும். ஆச்சா? அப்போ அவங்களுக்கு சுதந்திரத்தன்மை, ஒரு சுகம் என்பது, சுகத்தை அனுபவிப்பது என்பது குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுகஸ்தானம் என்பது வீடு மனைஸ்தானம் என்பதால் பெரும்பகுதி சொந்த ஊரை விட்டு வெளியில் தான் உங்க வீடு வாங்குவாங்க, வீடு கட்டுவார்கள். வீடு உங்களுக்கு சிறப்பா அமையும். எப்பவுமே சிம்மலக்கணத்துக்காரருக்கு வெளியில வீடு கட்டுறது, சொந்த ஊர்ல இருந்து வெளியில வீடு வாங்குறது, வீடு கட்டுறது இவங்களுக்கு சிறப்பா வீடு அமையும். அப்போ சிம்ம லக்கணத்துல ஒரு பொண்ணு பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஐயோ சிம்மத்து பொண்ணப்பா, சிம்ம ராசிக்காரி, இவளோட யாரு இது பண்றது, எப்படி இது பண்றது, எப்படி இப்போ திருமண பொருத்தம் பார்க்கறது? பையன் போனதுட்டா பரவாயில்ல, பையனை வந்து கெத்தா இருக்கிறது சிறப்புன்னு சொல்லிடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க ஜோசியார் வட்டம். ஆனா ஒரு பொண்ணு சிம்ம லக்கணம்னா உடனே போட்டு விட்டுருவானுங்க. ஐயோ அவ சிம்ம லக்கணம், அந்த பொண்ணு வாயாடி கடுமையா இருப்பா,
அப்படி இல்ல. சிம்மத்துக்கு தான் அன்பே இருக்கு. சிம்மத்துல தான் அன்பு இருக்கு. அது ஒரு தகப்பனுடைய அன்பை சிம்மத்திலும், தாயினுடைய அன்பை கடகத்திலும் பார்க்கலாம். தாயினுடைய அன்பும், தகப்பனுடைய அன்பும் வெவ்வேற. தாயினுடைய அன்பு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகும். தன் குழந்தை சுகமா இருக்கணும். தன் குழந்தை சந்தோஷமா இருக்கணும். அதுதான் தாய்க்கு தெரியும். தாய்க்கு குழந்தை வந்து படிச்சு கலெக்டர் ஆகணும். குழந்தை வந்து படிச்சு இன்ஜினியர் ஆகணும். குழந்தை டாக்டர் ஆகணும். அதெல்லாம் தாய்க்கு தெரியாது. உண்மையான தாய் அன்புக்கு அதெல்லாம் தெரியாது. தன் குழந்தை துக்கப்படக்கூடாது. அது ஒண்ணுதான் தெரியும். அது ஒண்ணுதான் தாயினுடைய அன்பில் இருக்கும். தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்கும்? தன் குழந்தை டாக்டர் ஆகணும். தன் குழந்தை இன்ஜினியர் ஆகணும். தன் குழந்தை சமூகத்தில் அந்தஸ்துக்கு வரணும். அப்படி இருக்கும். அப்போ சிம்ம லக்கணத்தில் ஒரு பிறந்த ஒரு பெண் என்ன பண்ணுவா தன் கணவனை? தன் கணவன் ஒரு அந்தஸ்தில் இருக்கணும். தன் கணவன் ஒரு உயர்நிலையில் வரணும். தன் கணவன் ஒரு கௌரவமா இருக்கணும். தன்னுடைய கணவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வரணும். அப்படி ஹீரோல ஜீரோவா இருக்கக்கூடிய பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அங்க பிரச்சனை ஆயிடும். இதுதான் இயல்பு. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? 60 சொல்லுங்க. சுகந்தி மேம். புரியுதுங்கய்யா. ஓம் நம சிவாஞ்சி. புரியுது ஜி. அப்போ சிம்மத்தில் ஒரு பெண்ணு பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒன்றும் பயப்படக்கூடியதெல்லாம் கிடையாது. ஆச்சுங்களா? அந்த சிம்மலக்கண பொண்ணுக்கு சிம்மலக்கண பையனை கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா ஆண் சிங்கத்துக்கிட்ட பெண் சிங்கம் அடங்கி போய்க்கும். ஒத்துமையா போய்க்கும். சிங்கம் ஒற்றுமையா போய்க்கும். சிம்மலக்கண பொண்ணுக்கு விருச்சிக லக்ன பையனை கல்யாணம் பண்ணலாம். செவ்வாய் தன்னுடைய உற்ற நண்பர் அப்படிங்கிறனால, தனக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறனால, தன்னை எப்பவுமே பாதுகாக்கக்கூடிய நண்பர் அப்படிங்கிறனால, சூரியனை பொறுத்தவரையிலும் செவ்வாய்ட்டு உணர்றது என்ன? தன்னோட சேனாதிபதி தன்னை பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு உணர்றதுனால, ஒரு பெண்ணும் கணவன்ட்டு எதிர்பார்க்கறது என்ன? பாதுகாப்பு. ஒரு பெண் கணவன்ட்டு எதிர்பார்க்கறது என்னன்னா, ஆண் மனைவிட்டு எதிர்பார்க்கறது அன்பு. அந்த அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாயிட்ட கிடைக்கிற அன்பு மாற தன்னை தாளாட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய நண்பு. ஆனா ஒரு பெண் ஆணுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அன்பு என்னன்னா, தனக்கு ஒரு தந்தையினுடைய மடியில கொண்டா என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குமோ, என்ன ஒரு சேஃப்டி இருக்குமோ, என்ன ஒரு நம்பிக்கை இருக்குமோ, அந்த நம்பிக்கையான அன்பைத்தான் எதிர்பார்க்கிறான். அப்போ தன்னை பாதுகாக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வீடாகிய மேசம், விருச்சிகம் இந்த 2 லக்னக்காரங்களையும் சிம்ம லக்ன பொண்ணு அனுசரிச்சு போயிடுவான். மேசம், விருச்சிகம் 2 தன்னை பாதுகாக்கக்கூடிய சேனாதிபதி யாரு? தன்னை பாதுகாக்கக்கூடிய சேனாதிபதி செவ்வா. அப்ப தன்னை பாதுகாக்கக்கூடிய சேனாதிபதி அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட அனுசரிச்சு போயிடுவான். அவங்களோட ஒத்து போயிடுவான். இப்போ மேச விருச்சிக லக்ன பையனை திருமணம் பண்ணி வைக்கலாம். அதுக்கு அடுத்தது தனுசு மீனம். மீனம் 8வது லக்னம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. தனுசை பொறுத்தவரையிலும் குரு வந்து எப்பவுமே ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பர். சூரியனுக்கு ஒரு ராஜ்யசபையில் ராஜகுரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பர் அப்படிங்கிறதுனால தனுசோடு அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை இந்த சிம்மத்துக்கு உண்டு. தன்னுடைய ராஜகுரு அப்படிங்கிறதுனால அங்க தனுசு லக்ன பையனை சிம்ம லக்ன பொண்ணு கல்யாணம் வச்சிங்கன்னா அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு கௌரவப்படுத்தி ஒரு சந்தோஷமா வாழ்க்கை கொண்டு போகக்கூடிய தன்மை ஏற்படும். இதை தவிர